ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 17 பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். 15, 16 ப்ராக்டிஸ் செட்லாம் அப்லோட் பண்ணியாச்சு ஃபைட்டர்ஸ். நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் இந்த a + b, a - bலாம் இருக்குல்ல, இது வந்து a to b வந்து கரெக்டாக போதான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இன்ட்டோட மீனிங் என்ன? ஒய்ஃபு. அப்போ எம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் என். ஓகேங்களா? அப்போ என் வந்து ஹஸ்பண்டுங்க, அதான் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர். அப்போ என் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ. ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வருவாங்க, மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர். அப்போ என் இஸ் த பிரதர் ஆஃப் பி, அதையும் போட்டாச்சு. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் இஸ் நத்திங் பட் சிஸ்டர். அப்போது பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூ, அதையும் போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூ, அதாவது எம் என்பது ஆருடன் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியுது, என்ன சொல்கிறது, இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் தான். ஓகேங்களா? யாருக்கு, அதாவது இவங்க 3 பேரும் சிப்ளிங்ஸு. அப்போனா எம்முக்கும் என்னோட குழந்தைங்க தான் இந்த 3 பேருமே. அப்படி பார்க்கும்போது எம்மு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எம்மு வந்து பார்த்தீங்கன்னா மதர் ரிலேஷன் தான் வரும். யாருக்கு? கியூக்கு. 3 பேருக்குமே மதர் ரிலேஷன் தான். அப்படி பார்க்கும்போது மதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் செகண்ட் கொஷின். ஸோ விடஸ் இந்த கொஷினில் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஓகேங்களா? மிக உயர்ந்த எண்ணில் முதல் இலக்கத்தை மிக குறைந்த எண்ணின் 3வது இலக்கத்துடன் கூட்டினால் என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த 823 தான். அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 8, அதை நம்ம எடுத்தாச்சு. தென் ஆட் பண்ணுறோம் எது கூடனா தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 175, அதில் தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், நம்மளுக்கு 13 வருது. ஸோ அப்போ 13 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ இந்த தேர்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, ஸோ இப்போ ஹேஷ்டேக் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்கியூபி இந்த செட்டு வருது. நெக்ஸ்ட்டில் பாருங்கள், HKJ ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஹேஷ்டேக்கில் ஃபஸ்ட்டு 3 லெட்ரு வருதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர ஃபஸ்ட் லெட்டருக்கும் இந்த எண்ணுக்கும் மேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லெட்டருக்கும் கியூக்கும் மேட்ச் பண்ணோம். தென் தேர்ட் லெட்டருக்கும் பிக்கும் மேட்ச் பண்ணோம். இந்த சேமே இந்த பர்சன்டேஜ்லேயும் நம்மளுக்கு 3 லெட்ரு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து ஃபஸ்ட் லெட்டருக்கும், கே செகண்ட் லெட்டருக்கும், அண்டு ஜே வந்து தேர்ட் லெட்டருக்கும் நம்ம மேட்ச் பண்ணுறோம் வித் த சேம் லாஜிக். ஓகேங்களா? அப்படி சேம் லாஜிக் வந்துச்சுன்னா ஆன்சர் நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருன்னு பாருங்கள், கியூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கியூக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்கள், -3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சேம் வே ஹெச்சிலிருந்து இக்கு -3 பண்ணுறாங்களான்னு கெஸ் பண்ணுங்கள். -3 தான் பண்ணியிருக்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்டாக இருக்குது. தென் செகண்ட் லெட்டர் போயிடலாம். செகண்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டி கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கும் கியூக்கும் பாருங்கள் -3 பண்ணுறாங்களா? எஸ், -3 தான் பண்ணுறாங்க. சூப்பர். அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேலேருந்து இக்கு -3 பண்ணுறாங்களா பாருங்கள். கேலேருந்து இக்கு -3 பண்ணல, -6 பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரியுது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு தான்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒய் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு என் வந்து இருந்துச்சுல, ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்டாக கியூ தான் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். பிகாஸ் ஒய்க்கும் என்னுக்கும் நீங்கள் ரிலேஷன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 11 மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. தென் இங்கே இக்கும் ஹெச்சுக்கும் பாருங்கள் 3 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். தென் வி மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். ஸோ தேர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்த மாதிரி கியூடியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேயும் இ கொடுத்துருக்காங்க, தென் ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சுக்கும் கேக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
விச் மீன்ஸ் 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஹெச், கேலேருந்து ஹெச் பார்க்கணும். பிகாஸ் ஹெச்கேஜே தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ கேலேருந்து ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா -3 தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் போயிடலாம். ஸோ தேர்ட் லெட்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ்ஸுக்கும் பிக்கும் பார்க்கணும். ஸோ எஸ்லேருந்து பி பாருங்கள் -3 தான் பண்ணுறாங்க. இந்த சேம் வே ஜேலேருந்து ஜிக்கு பாருங்கள் -3 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது ஆப்ஷன் 3 தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா எல்லா லெட்டர்ஸுமே 3 மைனஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஃபோர்த்து கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ ஃபோர்த்து கொஷினில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோமா? லெட்ஸ் see the first question. ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். DEFGNMO sitting in a circular table, okay, facing the center of the table. N sits to the immediate left of D. ஓகேப்பா. சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள். ஃபஸ்ட்டு எத்தனை பேர் கவுண்ட் பண்ணிங்க? 2, 4, 6, 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். அப்போது ஒரு ரவுண்டை போட்டுப்போம். 7 பேர் சொல்லியிருக்காங்களே. 2, 4, 6, 7. வெயிட்டு. யா 7 பேர் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ வேறு என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். N சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் டி. ஓகேங்களா? இப்போ N பார்த்தீங்கன்னா டிக்கு இமிடியட் லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம போட்டாச்சு. ஓகே. N சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். G இமிடியட் லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். இ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ அண்டு எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ எஃப் பற்றி நம்ம இப்போ போடலாமா? எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டின்னு சொல்கிறாங்க. அப்போ டிக்கு லெஃப்ட்டில் தேர்ட் லெஃப்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்னு சொல்கிறாங்க. அப்போ எஃப் இங்கே போடலாமா? எஸ். ஸோ எஃப்போட ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. தென் வேறு எங்கே எஃப் பற்றி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். வேறு எங்கேயும் இப்போ எஃப் பற்றி பேசலை. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டே பார்த்துருவோம் அப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட் கொடுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி சொல்லியிருக்காங்க. ஜி இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ ஜி வந்து இமிடியட் லெஃப்ட் ஆஃப் இன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜி இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் இ. அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ. செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கே போட முடியும்னு பார்க்கணும் ஃபைட்டர்ஸ் நம்ம. சரி ஃபைட்டர்ஸ், அப்போ இந்த இஜி 2 பேரும் ஒன்றா வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பொசிஷனில் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஜி போட்டு இங்கே இ போட்டு இங்கே ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் ஓ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கிறத வருது. அதனால் நம்ம இந்த இடத்த ஜி போடுறது கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ நம்ம எங்கே ஜி போடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜி போடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஜி போட்டால் தென் இங்கே நீங்கள் இ போடலாம். அப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பு தான் இங்கே எஃப் போட்டிருக்கோம். தென் இங்கே சப்ஸ்கிரைபுக்கான ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் ஓ போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஓ வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ண யாரும் வழி இல்லை. ரிமைனிங் இருக்கிறது எம்மு. அது எம்மு நீங்கள் அங்கே போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கொஷினில். ஹூ இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் எம். ஸோ எம்முக்கு ஃபோர்த் டு த ரைட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எம்முக்கு ஃபோர்த் டு த ரைட்டு என்ன ஃபைட்டர்ஸ் வருது? 4 டு த ரைட்னா இந்த டைரெக்ஷனில் தான் வரும். அப்போ 1, 2, 3, 4. 4லேருந்து ஓ இருக்காரு. ஸோ அப்போ ஓ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் வந்து IKH ஃபஸ்ட்டு வந்துருச்சு. தென் பர்சன்டேஜ் வந்து பின்னாடி வந்திருக்கு. அப்போது ஐயோட தான் நீங்கள் வந்து இந்த செகண்ட் செட்டில் இருக்கிறதோட நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெட்டரோட. அதுமாதிரி கேவோட எக்ஸை கம்பேர் பண்ணணும், ஹெச்சோட சியை கம்பேர் பண்ணணும். அந்தமாரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. இங்கே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் படியே போயிடலாம். ஸோ கேலேருந்து டிக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கேலேருந்து டிக்கு என்ன பண்ணுறாங்க? +9 பண்ணுறாங்க. ஓகே. அப்போது அந்தமாதிரி ஐயிலேருந்து எஃப்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 9 பண்ணுறாங்களா? இல்லவே இல்லை. -3 பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஃபஸ்ட் ஆப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு டபிள்யூலேருந்து டிக்கு பாருங்கள். டபிள்யூலேருந்து டிக்கு என்னப்பா -3 பண்ணுறாங்க. சூப்பர். த சேம் வே ஐயிலேருந்து கியூக்கு பாருங்கள். ஸோ ஆப்வியஸாக ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வருது. கண்டிப்பாக இதுவும் தப்பு தான். இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டபிள்யூக்கும் டிக்கும் -3 பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. அது ஓகே ஆகிடுச்சு. தென் ஐக்கும் எஃப்க்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் -3 தான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போது ஒய்க்கும் டிக்கும் பாருங்கள். ஒய்லேருந்து டிக்கு -3 பண்ணுறாங்களா? எஸ், -3 தான் பண்ணுறாங்க. இந்த சேம் வே கேலேருந்து ஹெச்சுக்கு -3 பண்ணுறாங்களா பாருங்கள் ஃபைட்டர்ஸ்.
எஸ் -3 தான் பண்ணுறாங்க. சூப்பர். அப்போது விலிருந்து எஸ்ஸுக்கு பாருங்கள் ஃபைடர்ஸ் -3 கன்ஃபார்ம். தென் ஹெச்லேருந்து ஈக்கு பாருங்கள் -3 பண்ணுறாங்களா, வந்து ஹெச்லேருந்து ஈக்கு -3 தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபைடர்ஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான், வெரி வெரி சிம்பிள் கொஷின். எந்த சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சில கொஷினில் வந்து டிவிஎஸ் ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இப்போ ஹேஷ்டேக் கொடுப்பான். இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஐகேஹெச் கேட்பாங்க. ஸோ இந்தமாரி கேட்குறாங்கன்னா நீங்கள் டீலேருந்து தான் ஆப்ஷனுக்கு செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள், இந்த பர்சன்டேஜில் இருக்கிற 3 லெட்டர்லேருந்து தான் நீங்கள் வந்து ஐக்கு, கேக்கு, ஹெச்சுக்கு செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி இதில் வேறு எதுவும் கஷ்டமெல்லாம் எதுவும் இருக்காது. வெரி வெரி ஈஸி கொஷின் அண்ட் நார்மல் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த 6th கொஷினை சால்வ் பண்ணலாம் ஃபைடர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோமா? ஓகே. ஸோ மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 6 ஃப்ளோர் வந்து டாப் டு பாட்டம். ஸோ பாட்டம் வந்து 1, டாப் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி ஈஸி தான், சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, சால்வ் இட். 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ வேறு என்னென்ன பயனில் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். பி லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் 6. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் பி வந்து என்ன சொல்கிறாங்க, 4ல் வரலாம், 2ல் வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பிகாஸ் 6ல் வராதுன்னு சொல்லிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பி லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் நாட் 6. சம் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் ஆன் விச் எஃப் அண்ட் பி லீவ்ஸ் இட் 6. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எஃப்ஓ ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன காம்பினேஷன் வரும்னு நினைக்கிறீங்க 7 வரத்துக்கு? 4 போடலாம், 3 போடலாம், தென் 5 போடலாம், 2 போடலாம். நெக்ஸ்ட் என்னென்ன ஃபைட்டர்ஸ் போடலாம்? 1 போடலாம், 6 போடலாம். சின்ஸு பி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோரு அண்டு நாட்டு 6ன்னு சொல்கிறாங்க. பி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா அப்போ 6 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். 6ம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஈவன் நம்பர் ஃப்ளோரில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது 6 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 1 6 கண்டிஷன் வரதுக்கு நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் இப்போயே இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 பாசிபிள் தான். ஒன்று வந்து 4 3 இருக்கலாம், இல்லை 5 2 இருக்கலாம். அது பியும் எஃப்க்கும் பொறுத்தவரையில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம ரீட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டி லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் சி. ஓகேங்களா? அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு இமிடியேட்டாக அபோவ் சி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். தென் சம் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் ஆஃப் பி அண்ட் இ லீவ்ஸ் இஸ் 3. அதாவது ஃபைட்டர்ஸ் பியும் இயும் 3ன்னு சொல்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக வந்து 2 1 தான் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ பி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக பி வந்து 2 தான் இருக்க முடியும். ஓகேங்களா? தென் அப்போ பி இங்கே 2னா அப்போ இ வந்து 1 தான் இருக்க முடியும். அப்போ இதுதான் இ, அதையும் போட்டாச்சு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி 2ன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு ரிமைனிங் எஃப் வந்து 5 தான் இருக்க முடியும். அப்போது 5ஆவதுல இருக்கிறது எஃப், அதையும் போட்டாச்சு. ஓகே. தென் வேறு என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் இருக்குது இதில்? டி லீவ்ஸு இமிடியட்லி பிலோ சின்னு சொல்லியிருந்தாங்களே. அப்போ இங்கே 2 பொசிஷன் வந்து 4 3 மட்டும் தான் எம்டியாக இருக்குது. அப்போ அங்கே வந்து டி போட்டு இங்கே சி போட்டுக்கலாம். தென் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர் இருக்கோ அதை நீங்கள் வந்து டாப்பில் போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் ஏ தான் டாப்பில் போட்டாகணும். பிகாஸ் ஏ தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ நம்ம கொஷின் என்ன பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் லிவ்ஸ் பிலோ டி. ஸோ டி கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1 2 3 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இதுப்பா 2ஆ? எஸ், 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய எந்த ஒரு இதுவுமே இல்லை. பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது பி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோரில் வசிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, இந்த 4 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியும் இயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வருது ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 2 1 தான் இருக்க முடியும். அப்போ 2 வந்து ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக பி தான் 2 இருக்க முடியும். இ வந்து 1 இருக்க முடியும். அதனால பிக்கு 2 இக்கு 1 நம்மன்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் பிக்கும் 7ன்னு சொல்லியிருந்தாங்க. சின்ஸ் நம்மளுக்கு பிக்கு 2 போட்டதுனால எஃப்க்கு வந்து ரிமைனிங் வந்து 5 தான் இருக்குது. அதனால் 5 தான் எஃபோட பொசிஷன்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியும் சியும் 1 வர மாதிரி பொசிஷனில் போட்டாகணும். அப்படி நம்ம பார்க்கும்போது 4 3 தான் எம்டியாக இருந்துச்சு. அதனால் அதை நம்ம அங்கே போட்டோம். ரிமைனிங் ஏ இருந்துச்சு, ஏவை நம்ம டாப்பில் போட்டோம். சின்ஸ் கொஷின் என்னன்னா நம்மளுக்கு டிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ டிக்கு கீழே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சி இருந்திருக்காரு, பி இருக்காரு,
அண்ட் இ இருக்காரு. ஸோ அதனால் 3 பேர் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம செட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 நாட் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். நம்ம 7th கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர்? ஹையஸ்ட் நம்பர் எது பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், ஹையஸ்ட் நம்பர் எதுப்பா? 986 தான். எஸ், திஸ் இஸ் த ஹையஸ்ட் நம்பர். அண்டு ஹையஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. தென் லோவஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்துங்க. இப்போவே இதுதான் லோவஸ்ட் நம்பர். அப்போ ஹையஸ்ட் நம்பரில் என்ன கேட்டிருக்காங்க? தேர்ட் டிஜிட். ஸோ ஹையஸ்ட் நம்பரில் தேர்ட் டிஜிட் எதுன்னு கேட்குறாங்க பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹையஸ்ட் நம்பர் தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 அண்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ மிக உயர்ந்த எண்ணில் மூன்றாவது இலக்கத்தை 6, அதே மாதிரி மிக குறைந்த எண்ணில் முதல் இலக்கத்தை 1 கழித்தால் என்ன கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணுங்கள் ஃபிட்டர்ஸ். ஜஸ்ட் மைனஸ் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். அப்போது 1லேருந்து -6 போடுங்க, நம்மளுக்கு -5 வரும். ஸோ -5 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. ஓகே. ஸோ இந்த கொஷின் பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் வந்து சயின்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டிவைட் சிம்பிளும் இன்ட்டு சிம்பிள், இதை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். மற்ற எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மோஸ்ட்டாக. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ கியூக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு சிம்பிள் போடுறோம், அண்ட் பிக்கு வந்து டிவைட் சிம்பிள் போடுறோம். இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், 64 கியூக்கு இன்ட்டு போட்டு நீங்கள் 16 போட்டால் கூட டிவைடுக்கு வந்து பிக்கு வந்து டிவைட் தான் போடணும். இங்கே 60 போடுறீங்க. ஸோ வீடியோஸ் அப்போ இதை எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க? 4 டேபிளில் கேன்சல் பண்ணுவீங்க. அப்போ இங்கே போட்டால் இங்கே 4 டைம்ஸ் வரும், இங்கே 15 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே 15 இங்கே 64 கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் இப்போவே எலிமினேட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் சிம்பிள். வேறு எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்தமாதிரி நார்மலாக நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர், செகண்ட் ஆப்ஷனு. இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோமா? நம்மளுக்கு என்ன பார்க்கணும்னா, டிவைட் தான் மெயினாக பார்க்கணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 60/8 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். தென் வி மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். ஸோ வீடியோஸ் இப்போ இதில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது PQ தான். அப்போ இங்கே 60/32 × 8. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது இங்கே டிவைட் ஆகுது. சின்ஸ் இங்கே 8 4s are 32ல, ஸோ இங்கே 4 போடுறோம். தென் இங்கே 4 ஆல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 15 வருது. ஓகே. ஸோ அப்போ இந்த ஹோல் பார்ட் வந்து நமக்கு 15 கிடைச்சிருக்கு. அதை இப்போ நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 64 எஸ்ஸுக்கு என்னப்பா மைனஸா ப்ளஸ்ஸா? மைனஸ்ஸு 16 ப்ளஸ்ஸு ஒரு 15. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். என்னப்பா வருது டிஃப்ரென்ஸ் எடுத்தால்? -1 வருது. 63 தான் வருது. பட் இங்கே வந்து 200 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தப்பு தான். நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் 100%. பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். செக் பண்ணிடத்துல எந்த தப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பட் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் என்னென்னு கொடுத்துருக்கணும் பாருங்கள். 64 பிக்கு என்னப்பா? டிவைட் சிம்பிளா பை 16. எஸ்ஸுக்கு வந்து மைனஸ் தானே? எஸ், -60 ப்ளஸ்ஸு ஒரு 32 × 8. ஸோ இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு பெரிய நம்பர் வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக 200 வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ விட இது நீங்கள் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இல்லை 8 டேபிளில் பண்ணால் கூட இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 8 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 4 கிடைக்குது. ஓகே. தென் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 16 1 24 25. சூப்பர் ஃபைட்டர்ஸ். அப்போ நம்ம இங்கே வந்து இதை ஆட் பண்ணால் 260 வருது. இங்கே ஒரு 60 மைனஸ் இருக்குது. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு 200 வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மோஸ்ட்டாக ஆன்சர் வருதுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ட்டு சிம்பிள் அண்ட் டிவைட் சிம்பிள் மட்டும் செக் பண்ணுங்கள். ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆனால் மட்டும் தான் ஆன்சர் வரும். ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலைன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் எதுவுமே வரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இந்த 9th கொஸ்டின் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்துருவோமா ஃபைட்டர்ஸ்? லெட்ஸ் see it. இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் த சிம்பிள். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளாக இருக்கா? எங்கப்பா அந்த கோடு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. கோடு நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா #8 9 $. ஸோ அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் சிம்பிள், எஸ் சிம்பிள் தான். தென் லாஸ்ட் இஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருக்க இங்கேயும் சிம்பிள் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனு தப்பு தான். ஓகேங்களா? ஸோ முதல் உறுப்பு ஒரு குறியீடாகும், குறியீடு தான். அண்ட் கடைசி உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகும். ஒற்றைப்படை எண்ணெலாம் இல்லை, இதுவும் ஒரு குறியீடு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து தப்பு. தென் செகண்ட் கண்டிஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆட் நம்பர்.
ஆட் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அப்போ முதல் உறுப்பு ஒரு ஒற்றைப்படை எண்ணா? கிடையாது. அப்போ இதுவும் தப்பு தான். நம்ம 3வது கண்டிஷன் வந்துடலாம். இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் கியூப். 2வது நம்பர் கியூப், 3வது நம்பர் ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? இது கியூப் கிடையாது. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த தேர்ட் கண்டிஷனும் தப்பு தான் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போ டைரெக்டாக இந்த கோடு, இந்த லெட்டர்ஸ்க்கான கோடு நம்ம கெஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஹேஷ்டேக் என்ன கோடு வந்திருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். Z வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு Zல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? தென் 8க்கு பாருங்க B இருக்கு. Z Bல ஸ்டார்ட் ஆகுது. தென் 9க்கு பாருங்க Y இருக்கு. அப்போ ZB Yல எங்க இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் இருக்கா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? தென் வி மூவ் டு 10th கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி கொஷின். இஃப் நாட் இஃப். ஓகே. ஹவு மெனி சிம்பிள்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி சிம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. சிம்பிள்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடட் பை அ நம்பர் அண்ட் இமிடியட்லி ஃபாலோடு பை அ சிம்பிள். ஸோ விடஸ் இந்த பேரில் எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குங்க. ஓகேங்களா? எத்தனை சின்னங்களுக்கு எஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி. ஓகேங்களா? ஸோ ஒரு எல்லா எண்ணுக்கும் முன்னாடி ஒரு சிம்பிள்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் பின்னோக்கி. சரி, முன்னோக்கி ஏற்கனவே சொல்லியாச்சு. சென்று உடனடியாக ஒரு சின்னத்தை தொடர்ந்து. அப்போ சின்னத்தையும் தொடர்ந்து போகணும்னு சொல்கிறாங்க. இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணுக்கு முன்னாடியும் அதேமாதிரி ஒரு சின்னத்தை தொடர்ந்தும் போகிற மாதிரி எத்தனை பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்பர் சிம்பிள் 2 சிம்பிள் வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரணும். ஸோ அப்போது இங்கே நம்பர் இருக்குது, 2 சிம்பிள் இல்லை. இங்கேயும் நம்பர் இருக்குது, ஆனால் ஒரு சிம்பிள் தான் இருக்குது. இங்கேயும் நம்பர் இருக்குது, ஒரு சிம்பிள் தான் இருக்குது. இங்கேயும் ஒரு சிம்பிள் தான், இங்கேயும் ஒரு சிம்பிள் தான். ஸோ 2 சிம்பிள் ஒன்றா எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ வீடியோஸ் அப்போ பார்க்கும்போது 8% இந்த சிம்பிள் இங்கே நல்லா பாருங்கள். நம்பர் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரே பேர் தான் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மிஸ்டர் பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் சி அண்ட் டிரைவ்ஸ் அ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் அ வெஸ்ட். ஓகே. பாயிண்ட் சின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிரைவ்ஸ் அ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டாம்பா. 5 கிலோமீட்டர் போயாச்சு வெஸ்ட்டு நோக்கி. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். he turns left and drives a 6 kilometer left. ஓகேங்களா? ஸோ அகெயின் he take left side and drives a 6 kilometer. இங்கே வந்திருக்காரு. தென் he drives 8 kilometer. திருப்பியும் ஒரு 8 கிலோமீட்டர் போகிறேன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ் லெஃப்ட் சைடில். ஸோ அப்போது திருப்பியும் நம்ம லெஃப்ட் சைடு தான் போய் ஆகணும். அப்போது இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5, இதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக 8. அப்போ கடைசியாக எங்கே இருக்காரு? ஓகேங்களா? தென் he takes a right and drives a 2 kilometer. அப்போது 2 கிலோமீட்டரு ரைட் எடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். he again takes a left and drives a 4 kilometer. ஸோ லெஃப்ட் எடுக்கிறாரு அண்ட் 4 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்போது இங்கே வந்துருப்பார். ஓகேங்களா? 4 கிலோமீட்டர் எடுத்தாச்சு. இப்போ அங்கே இருக்காரு. வெயிட்டு. இங்கே இருக்காரு 4 கிலோமீட்டர் வந்துட்டு. தென் தென் டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். லெஃப்ட் எடுக்கிறாரு, 12 கிலோமீட்டர் போகிறாரு. சின்ஸ் ஃபைட்டர்ஸ் அப்போது இங்கேருந்து பாருங்கள் இது உள்ள 8 கிலோமீட்டர் கணக்காயிடுச்சு. பிகாஸ் இங்கே 2 வந்துச்சு, இங்கே 6 வந்துச்சு. ரிமைனிங் 4 தான் இருக்குது. அப்போ இங்கே 4 போயிட்டா இங்கே இருக்காரு. இப்போது 12 கிலோமீட்டர் போயிடுச்சு. தென் he takes a final left turn and drives 7 கிலோமீட்டர். ஸோ வீடஸ் இது ஒரு 4 கிலோமீட்டரு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இங்கே ஒரு 3 கிலோமீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்திருப்பார். எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு 7 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்காரு. அண்டு அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு ஃபார் அண்டு வாட் டிரெக்ஷன் இட் ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் அ பாயிண்ட் சி. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் சி வரதுக்கு எந்த டிரெக்ஷன் வரணும்? சவுத் வரணும். அண்ட் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதான் கொஸ்டின். ஸோ ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டிரெக்ஷன் யூ ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் அ பாயிண்ட் சி. ஸோ அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 எஸ். ஸோ ஆப்ஷன் 2. வெயிட். ஆப்ஷன் 2 will be the right answer for question number 11.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சின்ஸ் எல்லா ஆப்ஷன்லையுமே பி வந்ததுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் லெட்டர் போயிடலாம். எல்லேருந்து ஜே பாருங்கள். எல்லுக்கும் ஜேக்கும் பாருங்கள் -2 பண்ணுறாங்க. அப்போ ஜேலேருந்து ஹெச்சுக்கு -2 பண்ணுறாங்களா செக் பண்ணுங்கள். எஸ் -2 தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்சிலிருந்து எஃப்க்கும் -2 தான். தென் டேரெக்டாக நீங்கள் எஃப்லேருந்து -2 பண்ணுங்கள். 6லேருந்து -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். 4 இஸ் நத்திங் பட் டி. ஸோ செகண்ட் லெட்டர் டி வரா மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அண்டு 3 அண்டு 4ல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தேர்ட் லெட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். அப்போ ஓலேருந்து எம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் -2 தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி எம்லேருந்து -2 பண்ணால் கே வரும். கேலேருந்து -2 பண்ணால் ஐலேருந்து -2 பண்ணுங்கள். வி கெட்டு 7. 7 இஸ் நத்திங் பட் ஜி. ஸோ நம்மளுக்கு தேர்ட் லெட்டர் ஜி வரணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 13th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ கொஷின் மார்க் இருக்கிறத எந்த நம்பர் வரும் அதுதான் அவங்க கேட்குறது. வெரி வெரி சிம்பிள். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ -2 பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் -4 பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு -6 அண்ட் ஆப்வியஸாக -8 பண்ணுறாங்க. தென் என்னப்பா ஸோ இது எல்லாத்துக்கும் 2 டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு -10 தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நம்மளுக்கு 952லேருந்து -10 பண்ணால் வாட் வி கெட் 942. ஸோ 942 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3யா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். அண்டு வி மூவ் டு 14th கொஷின். ஃபைட்டர்ஸ் இதுலேயும் பாருங்கள் 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனில் ஓ இருக்குது, 2 ஆப்ஷனில் சி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ லெட் செக் இட். ஸோ ஒய்லேருந்து சிக்கு என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? ஒய்லேருந்து சிக்கு +4 பண்ணுறாங்க. தென் சிலேருந்து ஜிக்கு பாருங்கள் +4 தான். ஜிலேருந்து கேக்கு +4 தான். ஸோ இப்போ கே இஸ் நத்திங் பட் 11 +4 பண்ணிங்கன்னா வி கெட் 15. ஸோ 15 எதை டினோட் பண்ணுது ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு ஓவை டினோட் பண்ணுது. ஸோ ஓ வரா மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷனில் இருக்குது அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணாலே ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ்லேருந்து டபிள்யூ வாங்க. ஸோ எஸ் இஸ் நத்திங் பட் 19 அண்ட் டபிள்யூ இஸ் நத்திங் பட் வாட் 23. ஸோ டிஃப்ரெண்ட் எடுங்க. 4 ப்ளஸ் பண்ணுறாங்க இங்கேயும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்கிறது, டபிள்யூலேருந்து ஏக்கு பாருங்கள் +4 தான் பண்ணுறாங்க. டேரெக்டாக நம்ம இலேருந்து +4 பண்ணிடலாம். இ இஸ் நத்திங் பட் 5. 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 வரும். 9 இஸ் நத்திங் பட் வாட் ஐ. ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் ஐ வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் லெட்டர் ஐ வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது? செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். தென் வி மூவ் டு 15th கொஷின். ஓகேங்களா? ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்மளுக்கு பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாமா? லெட்ஸ் சி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். டபிள்யூலேருந்து பிக்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. டபிள்யூ இஸ் நத்திங் பட் 23. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2. ஸோ இப்போ இதில் ஒரு 2 இருக்குது, அங்கே ஒரு 3. ஸோ பார்க்கும்போது 5 ப்ளஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் யூக்கும் ஜெட்டுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். யூ இஸ் நத்திங் பட் 21, ஜெட் வந்து 26. இதுலேயும் +5 தான் பண்ணுறாங்க. அண்ட் ஜேக்கும் ஓக்கும் பார்த்தலாமா? ஜே இஸ் நத்திங் பட் 10, ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ ஆப்வியஸாக +5 தான் பண்ணுறாங்க. தென் பிக்கும் ஜிக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பி வந்து 2, ஜி வந்து 7. ஸோ +5 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரெல்லாம் செக் பண்ணும்போது எல்லாத்துலேயும் கரெக்டாக +5 தான் பண்ணியிருக்காங்க. நவ் வி ஹவ் டு மூவ் டு செகண்ட் லெட்டர். ஸோ செகண்ட் லெட்டர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கியூக்கும் ஐக்கும் பார்க்கணுமா? யா. ஸோ கியூலேருந்து ஐ பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்படி நம்ம பார்க்கும்போது 8 பண்ணுறாங்களா? எஸ். -8 பண்ணியிருக்காங்க இதில். தென் ஓக்கும் ஜிக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஓலேருந்து ஜிக்கு ஓ இஸ் நத்திங் பட் 15. ஸோ -8 பண்ணிங்கன்னா வி கெட் 7. ஸோ 7 தான் நத்திங் பட் ஜி. ஸோ இங்கேயும் -8 தான் பண்ணியிருக்காங்க. தென் டிக்கும் டபிள்யூவும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ டிலேருந்து டபிள்யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு வந்து -8 பண்ணியிருக்காங்களா? -7 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ராங் ஒன். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள். விக்கும் என்னக்குமே நீங்கள் பாருங்கள். வி இஸ் நத்திங் பட் 22 அண்ட் என்ன பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 14. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் -8 பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஆனால் உங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் -7 பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 3யா? எஸ்.
ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபைடர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். டபிள்யூ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ டபிள்யூக்கு என்ன இது வரும் அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யா ஓகே. ஸோ விடஸ் அப்போ டபிள்யூக்கு என்ன வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பாருங்கள். நியூஸுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நியூஸுக்கு வந்து 6482 கோட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 3671 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டபிள்யூ எதில் இருக்குது? மேலே தான் டபிள்யூ இருக்குது. ஓகேங்களா? வெயிட்டு 6482 ஒர்க்கு 3671. ஓகேங்களா? அவங்க கேட்குறது டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் டபிள்யூ தான் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 6 தான் காமனாக இருக்குது. ஸோ 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் இவ்வளோ தான் எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் எந்த லெட்டர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி எந்த கோடு, அதுக்கான கோடு எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். அதில் எது கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு கஷ்டமான விஷயமும் கிடையாது. நவ் வி மூவ் டு 17th கொஷின். ஓகேவா? சூப்பர். இதுலேயும் பாருங்கள் ஃபைடர்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எம்லேருந்து எல்லுக்கு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ எம் இஸ் நத்திங் பட் 13, எல் வந்து 12. ஸோ -1 பண்ணுறாங்க. ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்லேருந்து -1 பண்ணால் நம்மளுக்கு எம் வரணும். ஸோ எம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்லேருந்து -1 பண்ணுங்கள், ஆர் வரும். ஸோ ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓ மை காட். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஈவன் நீங்கள் நம்பர் கூட பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்பர்லேருந்து நீங்கள் கெஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 14 இருக்கா? வெயிட்டு 14 இருக்குது. ஸோ -15 பண்ணுங்கள், வி கெட் -1. ஸோ -1 வந்திருக்கு. இந்த சேம் வே 5 இருக்கா? -15 பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து -10 வரும். ஸோ -10 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு -1 இருக்குது. அப்போ -15 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? -16 வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் நம்மளுக்கு 16 வந்திருக்கு. செகண்ட் ஆப்ஷன் will be the கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி மூவ் டு 18th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருமா? 5 இருக்குது, 6 இருக்குது, 10, 20. சூப்பரு. தென் 12, 13, 17, 34. ஸோ நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். +1 பண்ணுறாங்க. வெயிட், ஐ வில் சேஞ்ச் த கலர். யா, இங்கேயும் பாருங்கள் +1 தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் +4. இதுலேயும் பாருங்கள் +4 தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு × 2 டைம்ஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் × 2 டைம்ஸ் பண்ணுறாங்க. அப்போ +1 +4 × 2 எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ +1 பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. +1 பண்ணியிருக்காங்க, 1 பண்ணியிருக்காங்க, 1 பண்ணியிருக்காங்க. சூப்பர். தென் +4 பண்ணியிருக்காங்களா? எஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் +4 பண்ணியிருக்காங்க. இதுலேயும் +4 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் +4 பண்ணியிருக்காங்க. தென் × 2 பண்ணோம். ஸோ இங்கே × 2 பண்ணுங்கள், 44 வருது. எஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாகவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நீங்கள் × 2 பண்ணி பாருங்கள், 40 வரணும். பட் இங்கே 30 கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷன் தப்பு தான். இங்கே × 2 பண்ணுங்கள், 56 வரணும். தப்பு. இதில் 2 பண்ணுங்கள், × 2 பண்ணுங்கள், 24 வரணும். தப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் will be the ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். என்னென்னு பார்த்துருமா? 19th கொஷின். ஓகே. ஸோ டிரெக்ஷன் பேஸ்டு கொஷின். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நத்திங் டு வரி. டவுன் G இஸ் சவுத் டு டவுன் H. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிரெக்ஷன் பொறுத்துக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ டவுன் G வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் டவுன் Hன்னு சொல்கிறாங்க. ஓகே, போட்டாச்சு. தென் டவுன் I இஸ் ஈஸ்ட் ஆஃப் டவுன் H. ஸோ டவுன் I இஸ் ஈஸ்ட் ஆஃப் டவுன் H. டவுன் Hக்கு ஈஸ்ட் வந்து பாருங்கள் இதுதான். அப்போ இங்கே வந்து டவுன் I போட்டுக்கலாம். போட்டாச்சு. தென் டவுன் J பற்றி பேசுகிறாங்க. J இஸ் த வெஸ்ட் ஆஃப் டவுன் I. ஸோ வெஸ்ட் ஆஃப் டவுன் ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பாசிபிள் இருக்குது. என்னென்னா, சரி இங்கேயும் நீங்கள் ஜே போடலாம், தென் இங்கேயும் ஜே போடலாம். ஓகேங்களா? ஸோ ஐக்கு வெஸ்ட்டுனா இந்த டைரெக்ஷன் தான். பட் எங்கே கரெக்டாக எந்த பொசிஷன்னு நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கணும். தென் டவுன் கே இஸ் நார்த் ஆஃப் டவுன் ஜே. ஓகேங்களா? ஓகே, அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். அதாவது டவுன் கே தானே. ஸோ டவுன் கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் டவுன் ஜே. இதை சொல்லியிருக்காங்க. அதை இப்போ ஹோல்ட் பண்ணிப்போம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டவுன் G இஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் டவுன் K. ஓகே, ஸோ சவுத் ஈஸ்ட் ஆஃப் டவுன் Kன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ வந்து கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே G போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டவுன் G பற்றி பேசுகிறாங்க. டவுன் G இஸ் த சவுத் ஈஸ்ட் ஆஃப் டவுன் Kன்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன் K வந்து இங்கே இருக்காரு. அப்போது
டவுன் கேக்கு நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட்டில் போடணும். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக இங்கே போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இது வந்து சவுத்து, இது வந்து ஈஸ்ட்டு. அப்போ கரெக்டாக இந்த இடத்த வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஜிக்கு லெஃப்ட் சைடில் தான் ஜே வராரு. ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி சின்ஸ் ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு நேர் லைனில் தான் வருவார். அப்போ இங்கே தான் நீங்கள் ஜே போட்டாலும் தென் ஆப்வியஸாக என்ன சொல்கிறது, ஜேக்கு மேலே தான் கே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பொசிஷன் நம்ம போட்டாச்சு. தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் ஜே? ஸோ அப்போ டவுன் ஜேக்கு டவுன் ஹெச் வந்து என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, எந்த டைரெக்ஷனில் இருக்கார்? ஈஸ்ட்டில் தானே இருக்கார். எஸ் ஃபைட்டர்ஸ். அப்போ ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் மீ டு 28th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணிடுவான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த 61 காமனாக இருக்குது. அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. தென் இப்போ அந்த 54க்கும் 47க்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். தென் 40க்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் இன் கொஸ்டின் மார்க். ஸோ நீங்களே பாருங்கள் -7 பண்ணுறாங்க, இங்கேயும் -7 தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ -7 பண்ணுங்க, வி கெட் 33. ஸோ 33 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு டூ வித் திஸ் கொஸ்டின். ஸோ இந்த 21st கொஸ்டின் அகெயின் சேம் தான். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ டிஃப்ரெண்ட்டான பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதுதான் டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கியூலேருந்து டபிள்யூக்கு பார்த்துருவோமா? ஸோ கியூலேருந்து டபிள்யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க. கியூ இஸ் நத்திங் பட் 17, டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23. ஸோ +6 பண்ணுறாங்க. ஓகே. தென் டபிள்யூலேருந்து ஆருக்கும் இப்பயும் பார்த்துலாம். ஸோ டபிள்யூலேருந்து ஆருக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க. அப்படி பார்க்க வேணாம், டேரெக்டாக கியூலேருந்து ஆர் கூட பாருங்கள். ஸோ கியூலேருந்து ஆர் பார்த்தீங்கன்னா +1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? +1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் +6 பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் +1 பண்ணுறாங்க. இந்த பேட்டர்னில் வந்து ரிப்பீட் ஆகுது, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர். ஓகேங்களா? அப்படி என்னுக்கும் டீக்கும் பாருங்கள். என் இஸ் நத்திங் பட் 14, டி வந்து 20. ஸோ +6 தான் பண்ணியிருக்காங்க. தென் என்னுக்கும் ஓக்கும் பாருங்கள். என் இஸ் 13, ஓ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட்டர்ஸ் 15 தான். சாரி, என் வந்து 14 இல்லை, எஸ் 14, ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு +1 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. தென் மூணாவது பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல்லுக்கும் ஆருக்கும் பார்த்தீங்கன்னா +6 தான் பண்ணுறாங்க. தென் ஆர்லேருந்து என்ன பாருங்கள், ஆர்லேருந்து என்ன கிடையாது, எல்லுலேருந்து என்ன. ஸோ எல்லுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா +2 பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு +1 தான் பண்ணோம், இங்கே +2 பண்ணியிருக்காங்க. இங்கே எஸ்ஸுக்குலேருந்து டி பாருங்கள் +1 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 வில் பி த டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் டு 22nd கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் 2 இஸ் ஆடட் டு த ஈச் ஈவன் டிஜிட். ஓகேங்களா? ஸோ ஈவன் டிஜிட்டுக்கெலாம் +2 பண்ணுறாங்க. ஓகே. இஃப் தென் 1 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆட் டிஜிட். ஆட் டிஜிட்லாம் -1 பண்ணுறாங்க. தென் the number is how many digits will appear more than once in the newly formed number. ஓகே. ஸோ நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா. என்ற எண்ணில் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ கூட்டி ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலிருந்து 1ஐ கழித்தால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சூப்பர். இப்போ நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிப்போமா? என்ன நம்பர் கொடுத்துருவாங்களோ அதை நம்ம எழுதிப்போம். 6 இருக்குது, 1 9 3 தென் 4 2 5. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்னன்னா ஈவன் நம்பர்லாம் எதுன்னு பாருங்கள். 6 ஈவன் நம்பர். ஓகேங்களா? அப்போ +2 பண்ணுங்கள் 8. 1 வந்து ஆட் நம்பர், -1 பண்ணால் 0. 9 வந்து என்னதுப்பா, ஆட் நம்பரா? ஸோ -1 பண்ணோமா? எஸ், -1 பண்ணுங்கள். பண்ணால் நம்மளுக்கு வந்து 8 வருது. 8. தென் 3யும் ஆட் நம்பர், -1 பண்ணுங்கள் 2 வருது. 4 வந்து ஈவன் நம்பர், +2 பண்ணால் 6. 2 ஈவன் நம்பர், +2 பண்ணால் 4. 5 இஸ் ஆட் நம்பர், -1 பண்ணால் 4. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். இப்போ எத்தனை வாட்டி வந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ரிப்பீட் ஆயிருக்கு, 8 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2 நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3யா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 23 கொஷின். ஸோ இதுவும் அதே தான் ஃபைட்டர்ஸ். இஃப் 2 இஸ் ஆடட் டு எவ்ரி ஈச் ஈவன் டிஜிட். ஓகேங்களா? ஸோ +2 ஃபார் ஈவன் டிஜிட்டு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் -1 ஃபார் ஆட் டிஜிட். ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் பி த சம் ஆஃப் த லாஸ்ட் 3 டிஜிட் ஃப்ரம் த
லெஃப்ட் எண்டு நியூலி ஃபார்ம் நம்பர். ஓகே, ஸோ நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்பர் என்னப்பா 5 7 1 6 4 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர்லேருந்து ஆட் டிஜிட்லாம் வந்து -1 பண்ணுறாங்க. அப்போ 4 வந்துடுது, 6 ஆகிடுது, 0. ஓகேங்களா? 6 வந்து ஈவன் டிஜிட்டில், அப்போ 8 6 இது ஒரு ஆட் டிஜிட்டு 8. ஓகேப்பா. இப்போ என்ன நான் கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா, இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடதுபுறத்தில் இருந்து கடைசி 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன? ஃப்ரம் த லெஃப்ட், இங்கிருந்து லாஸ்ட் 3 டிஜிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபிடர்ஸ், இதுதான். ஸோ அப்போ இந்த 3 டிஜிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இது ஒரு 14, ஒரு 8, 22 வருது. கரெக்டாக? 16 + 6 22 தான். ஸோ 22 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபிடர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 24th கொஷின். இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். ஓகே, ஸோ ஆட் டிஜிட்லாம் +1 பண்ணுறாங்க. தென் 2 இஸ் சப்ராக்டட் ஃபார் ஈவன் டிஜிட்டு. ஓகே, வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் நம்பர் அண்ட் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் தோஸ் நியூலி ஃபார்ம் நம்பர்? ஓகேப்பா. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸி தான். இதுலேயும் போன கொஷின் மாதிரி தான். என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா. 3 இருக்குது, 6 7 8 1 5 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 6ல் இது ஸோ ஆட் டிஜிட்லாம் +1. ஸோ அப்போ இது 4, ஈவன் டிஜிட்லாம் -2. அப்போ இது 4 ஆகிடுது. இது வந்து 8ஆக மாறிடும், 6ஆக மாறிடும். ஈவன் டிஜிட்டில் 2 6ஆக மாறிடும் 2. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் நம்பர் அண்ட் லோவஸ்ட் நம்பர்? ஸோ உருவாக்கப்பட்ட எண்ணில் அதிகபட்ச மற்றும் குறைந்த இலக்கங்களுக்கு இடையே வேறுபாடு. ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8, லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு வந்து 6 கிடைக்குது. அப்போ 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வி மூவ் டு 25th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். ஈச் ஆஃப் C, D, E, F, S, T and U have exams of different dates of a starting week. Okay, from Monday to Sunday. ஓகேப்பா. நோ ஒன் ஹேஸ் எக்ஸாம் பிஃபோர் D. ஓகே, சூப்பர் ஃபைட்டர்ஸ். இப்போ இந்த கொஷின் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, அந்த ஆர்டராக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, மண்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் எழுதிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கிற ஈவெண்ட்டு. ஓகேங்களா? இங்கே நடக்கிறது வந்து லாஸ்ட்டு நடக்கிற ஈவெண்ட்டு. இதை இங்கே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டுனா டி, நோ ஒன் ஹேஸ் எக்ஸாம் பிஃபோர் டி. ஸோ டிக்கு முன்னாடி யாருக்கும் எக்ஸாம் நடக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக மண்டேல தான் டிக்கு எக்ஸாம் நடந்திருக்கும். அப்போ தான், ஏன்னா மண்டேலேருந்து எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு டி எக்ஸாம் நடந்தால் தான் அதுக்கு முன்னாடி யாருக்கும் எக்ஸாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேக்கு நான் டி போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒன்லி 3 people have their exams between D and T. ஸோ சின்ஸ் டி தான் வந்து இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த டைரெக்ஷன் தான் போகணும். அப்போது 3 பேர் வராங்கன்னு சொல்லிட்டாங்களா இடையில. அப்போ எங்கே போடலாம்? டீயை. ஃப்ரைடேல தான் கரெக்டாக டீயை போட்டணும். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு இடையில 3 பேர் வராங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்லி 1 person have எக்ஸாம்ஸ் பிட்வீன் டி அண்ட் எஸ். அப்போ டிக்கும் எஸ்ஸுக்கு ஒன்று போனோன்னா 2 பொசிஷன் வருது, அதை இப்போதையும் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் சி ஆஸ் அன் எக்ஸாம்ஸ் ஆன் வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேல தான் வந்து சி எக்ஸாம் நடந்திருக்கு சொல்லிட்டாங்க, அதை போட்டுப்போம். தென் இ ஆஸ் அன் எக்ஸாம்ஸ் 1 day ஆஃப்டர் எஃப். ஸோ இ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃப்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 day பிஃபோர் யூ. ஸோ யூக்கு முன்னாடின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னு இப்போ நம்ம கெஸ் பண்ணி ஆகணும். சின்ஸ் நம்ம சியோட பொசிஷன் இங்கே போட்டதுனால ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு மேலே பாருங்கள், ஒன்லி 1 person சிட் பிட்வீன் டி அண்ட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக நம்ம இங்கே தான் எஸ் போட்டாகணும். இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா யூ, இ அண்ட் எஃப். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட பொசிஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். கொஸ்டின் என்னன்னா, ஆன் விச் டே ஆஃப் த வீக் டஸ் இ ஹேவ் த எக்ஸாம். ஸோ இக்கு எங்கே எக்ஸாம் நடக்குதுன்னு கேட்குறாங்க. தேர்ஸ்டேல நடக்குது. ஸோ இப்போ தேர்ஸ்டே எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வியாழக்கிழமை. ஆப்ஷன் 1 ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ், வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு கேட்குறது என்னென்னா, ஒய்க்கான
கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்துலையும் ஒய் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. எஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டுத்துலையும் எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இங்கே இருக்கா நம்பரு? யா. ஸோ ரெண்டுத்துலையும் எந்த நம்பர் ஃபைடர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? 6 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. நவ் வி மூவ் டு 27th கொஷின். ஸோ ஃபைடர்ஸ் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெயிட் ஹேஷ்டேக் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் தான் பர்சன்டேஜ் வந்திருக்கு. அப்போ நம்ம ஹேஷ்டேக்லேருந்து தான் ஓக்கு, ஜேக்கு, ஆருக்கு பார்க்கணும். அதேமாதிரி கியூலேருந்து தான் நம்ம பர்சன்டேஜுக்கு பார்க்கணும். ஓகேங்களா? இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நான் இப்போ நம்ம எண்ணிலேருந்து ஓ பார்த்துலாம். ஸோ இப்போ எண்ணுக்கும் ஓக்கும் என்ன ஃபைடர்ஸ் +1 பண்ணுறாங்க. பிகாஸ் இது 14 இது 15. ஓகேங்களா? +1. கியூலேருந்து ஆருக்கு +1 பண்ணலாம் பாருங்கள் ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது மோஸ்ட்டாக. தென் ஐலேருந்து ஜேக்கு பாருங்கள் ஃபைடர்ஸ். ஐலேருந்து ஜேக்கு +1 தான் பண்ணுறாங்க. தென் எல்லேருந்து எம்முக்கு +1 பண்ணுறாங்களா பாருங்கள். எஸ் +1 தான் பண்ணுறாங்க. சூப்பர். அப்போ கியூலேருந்து ஆருக்கு பாருங்கள் ஃபைடர்ஸ் +1 தான். தென் டீலேருந்து யூக்கு பாருங்கள் ஃபைடர்ஸ் +1 தான். ஸோ அப்போ எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போவே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 1 இஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இப்போயே செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாமே ஒரு லெட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நவ் வி மூவ் டு 28th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இதுலேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் அந்த முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி தான் 6 பில்டிங்ஸு 6 ஃப்ளோர் சொல்கிறாங்க. சேம் பில்டிங் சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ணிவிடுவோமா? ஓகே. 1 2 3 4 5 6. ஓகே. ரெண்டு 3 4 5 6. ஓகேப்பா. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டி லீவ்ஸ் ஆன் டாப் மோஸ்ட் 4. ஓகேங்களா? டி தான் டாப் மோஸ்ட்னு சொல்லியாச்சு, போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்லி 3 people லீவ்ஸ் பிட்வீன் டி அண்ட் என். ஸோ டீக்கும் என்னுக்கும் நடுவில் 3 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போனா எங்கே போடலாம்? இங்கே என்ன போடலாமா? செகண்ட் பொசிஷனில் இப்போ போட்டால் தான் 3 பேர் டீக்கும் எனக்கு நடுவில் வருவாங்க. தென் ஓ லீவ்ஸ் ஆன் ஏ ஃப்ளோர் பிலோ என். ஸோ எண்ணுக்கு கீழே தான் ஓ வராரு. அப்போ இங்கே தான் ஓ போட்டாகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைடர்ஸ். எஸ் லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். எஸ் வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்கிறாங்க. ஒரே ஈவன் நம்பர் தான் ஃப்ரீயாக இருக்குது. அது 4 மட்டும் தான். 4 தான் இப்போ எஸ். அதையும் போட்டாச்சு. தென் யூ லீவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் 5. ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோரு, நாட் 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3ல் தான் யூ லீவ் பண்ணி ஆகணும். ரிமைனிங் என்னப்பா இருக்குது? எம்மு மட்டும்தான் இருக்குது. அப்போ எம்மையும் போட்டாச்சு. கொஷின் என்னப்பா? கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பீப்புள் லீவ் பிட்வீன் எம்முக்கும் என்னுக்கும்? 2 பேர் தான். அது யாருன்னா எஸ் யூ. ஸோ செகண்ட் விச் மீன்ஸ் 2 வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 எஸ். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி கொஷின். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். 7 people சிட்டிங் இன் யூரோ ஃபேஸிங் நார்த்து. நோ ஒன் சிட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகே. 7 peopleன்னு சொல்கிறாங்க. சால்வ் பண்ணிவிடுவோமா? ஓகே. 1 2 3 4 5 6 7. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. நோ ஒன் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு லெஃப்ட் சைடில் யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சு. சூப்பர். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்துறாங்க? ஒன்லி 4 people சிட் பிட்வீன் எஃப் அண்ட் டி. ஸோ எஃப்க்கும் டிக்கும் நடுவில் 4 பேர் சொல்லிட்டாங்க. அப்போ டி இங்கே தான் போட்டணும். பிகாஸ் அப்போ தான் இங்கே 1 2 3 4 people பிட்வீன் போட முடியும். சூப்பர். தென் ஒன்லி 3 people லீவ் டு த ரைட் ஆஃப் கியூ. ஸோ கியூக்கு ரைட் சைடில் 3 பேர் தான் வராங்க. அப்போ இங்கே கியூ போட்டால் தான் நம்மளுக்கு 1 2 3 3 பேர் வர மாதிரி போட முடியும். தென் ஜி சிட்ஸ் டு த இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ். அப்போ இங்கே ஜி போட்டால் தான் இங்கே எஸ் போட முடியும். ஸோ 2 பேரும் ஒன்றா வர மாதிரி அந்த ஒரு பொசிஷன் தான் இருக்குது. தென் இ இஸ் நாட் இம்மிடியட் நெய்பர் ஆஃப் கியூ. அப்போ இங்கே தான் இ போட்டாகணும். வேறு என்னப்பா கொஷின்? ஹூ இஸ் சிட்ஸ் டு த ரைட் மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லைன்? இ தான் ரைட் மோஸ்ட் எண்டு. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் ஸ்லாகிசம் கொஷின். ஆல் ட்ரக்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் ட்ரக்ஸ் ஆர் பிக்ஸு. ஆல் ட்ரக்ஸ் ஆர் பிக்ஸு. ஆல் பிக்ஸ் ஆர் காருன்னு சொல்கிறாங்க. வெயிட். ஆல் பிக்ஸ் ஆர் காரு போட்டாச்சு. தென் ஆல் கார்ஸ் ஆர் லாங்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. எத்தனை சர்க்கிள்? ஓகே. சி இட் இஸ் ஆல் ட்ரக்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து
உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அண்டு இது வந்து பிக்கு. தென் ஆல் பிக்ஸ் ஆர் காருன்னு சொல்கிறாங்களா, இது வந்து காரு. தென் ஆல் கார்ஸ் ஆர் லாங்குன்னு சொல்கிறாங்களா, இது வந்து லாங்கு. ஓகேங்களா? இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தென் கொஷின் என்னன்னு பாருங்கள். எல்லா லாரிகளும் பெரியவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா? எல்லா லாரிகளும் பெரியவை போட்டாச்சு. தென் எல்லா பெரியவைகளும் கார்கள் போட்டாச்சு. அண்டு எல்லா கார்களும் நீளமானவை அதையும் போட்டாச்சு. தென் ஆல் பிக்ஸ் ஆர் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் பிக்ஸ் எப்படி இப்போ ட்ரக்ஸ் ஆக முடியும்? ஆல் ட்ரக்ஸ் ஒன்றா பிக்ஸாக இருக்க முடியும். ஆல் பிக்ஸ் வந்து ட்ரக்ஸ் வந்து உல்டாவாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து தப்பு தான் ஃபிட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஆல் கார்ஸ் வந்து பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் கார்ஸ் வந்து எப்படி பிக்காக இருக்க முடியும்? ஆல் பிக்ஸ் ஒன்றா காராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக 2 ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே ஃபஸ்ட்டு செகண்டு சொன்னது அப்படியே திருப்பி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு, செகண்டு தேர்டு அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 கன்க்ளூஷனுமே தப்பு தான் ஃபைட்டர்ஸ். 2 முடிவுகளும் இங்கே தப்பாக தான் இருக்குது. பெரியவைகள் எல்லாம் கார்கள்னு சொல்கிறாங்க, லாரிகள்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு தான். எல்லா கார்களும் பெரியவைன்னு சொல்கிறாங்க, இதுவும் தப்பு தான். அப்போது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் 4ஆ? யா. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஓகேங்களா? சூப்பர். ஸோ 30 கொஸ்டினும் சால்வ் பண்ணுறவங்க ஃபைட்டர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் உங்களுக்கு மார்க் எடுக்கவும், ஜிகேல மார்க் எடுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தொடர்ந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.